வணக்கம் மாணவர்களே, தமிழ் கடல் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம படிக்கிற பாடம் வந்து 7ஆம் வகுப்பு பருவம் 3 இயல் 2 இருக்கக்கூடிய திருக்குறள். வாழ்வியல் இலக்கியமாகிய திருக்குறளில் 1 முதல் 5 வரைக்கும் இருக்கக்கூடிய திருக்குறளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். 6 முதல் 10 வரைக்கும் இருக்கக்கூடிய திருக்குறளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க நம்ம திருக்குறளுக்கு போகலாம். வினை செயல் வகை. வினைனா ஒரு செயலை வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்மளுக்கு திருவள்ளுவர் சொல்லியிருக்கிறாங்க. வினை செயல் வகை, ஒரு செயலை செய்வதில் எது சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு 5 இருக்கணும். பொருள், நம்ம ஒரு செயலை செய்கிறதுக்கு தேவையான பொருள். இப்போ ஒரு தொழிலே ஆரம்பிக்கிறோன்னா அந்த தொழிலுக்கு தேவையான பொருள். கருவி, அந்த என்ன தொழிலோ அது சம்மந்தமான பொருள், அதாவது கருவி, மிஷின்ஸ். காலம், தகுந்த நேரம் வரணும். வினை, அந்த செயல் வந்து கரெக்டாக நம்மளுக்கு தெரிஞ்ச செயலாக இருக்கணும். நம்ம ஆரம்பிக்க போகிற தொழிலே நம்மளுக்கு தெரிந்த தொழிலாக இருக்கணும். இடனோடு, இடம், அதுக்கு தேர்ந்தெடுக்கக்கூடிய இடமும். இந்த 5ம் இருள் தீரனா என்னது? ஐயமின்றி, எந்தவித ஐயமும் இல்லாமல் எண்ணி செயல். பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு 5ம் இருள் தீர எண்ணி செயல். நீங்கள் வந்து அந்த எந்தவித ஐயமுமின்றி நல்லா ஆராய்ந்து அந்த செயலை செய்யணும். அதுக்கப்புறம் நீங்கள் அந்த செயலை செய்ய தொடங்கணும். அந்த ஒரு செயலை செய்கிறதுக்கு ஒரு தொழிலே ஆரம்பிக்கிறீங்க. அந்த தொழில் ஆரம்பிக்க முதல்ல உங்களுக்கு வேண்டிய பொருளை இது பண்ணணும். அதுக்குரிய கருவி, என்னென்ன மிஷின்ஸ் வாங்கணும், அது தகுந்த காலம், இந்த நேரத்தில் செஞ்சால் தான் இந்த தொழில் சரியாக வரும் அப்படிங்கிற காலம், மேற்கொள்ளும் செயலின் தன்மை, அந்த செயலோட தன்மை என்னது அப்படிங்கிறத அந்த தொழில் வந்து உங்களுக்கு நல்லா தெரிந்த தொழிலாக இருக்கணும். உரிய இடம், அதை வந்து வைக்கக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு கரெக்டான இடத்துல வந்து அந்த தொழிலை நம்ம செய்ய தொடங்கணும். இந்த 5ஐயும் ஐயம் தீர, இருள் தீரனா என்னது? ஐயம் தீர உங்களுக்கு எந்தவித சந்தேகமும் இல்லாமல் ஆராய்ந்து ஒரு செயலை செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. பொருள், கருவி, காலம், வினை, இடனோடு 5ம் இருள் தீர எண்ணி செயல். இப்போ அதில் அடுத்த இது பாருங்கள். ஒரு செயலை செய்யும்போது வேறு என்ன செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க. வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள், யானையால் யானையா தற்று. வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள், யானையால் யானையா தற்று. ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பர். அந்த யானைக்கு பேர் கூட கும்கின்னு சொல்லுவாங்க. கும்கி யானை வந்து மற்ற யானையை வந்து பிடிக்க, ஒரு காட்டில் அலைஞ்சிட்டு இருக்கிற இன்னொரு யானையை பிடிக்கணும்னா ஒரு யானையை கொண்டு வந்து தான் பிடிப்பாங்க. அதுபோல் அந்த ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பது போல ஒரு செயலை செய்யும் போதே அச்செயலால் மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ள வேண்டும். வினையால் வினையாக்கி கோடல், ஒரு செயலை செய்யும் போதே, அந்த வினைனா செயல், அந்த செயலால் வினையாக்கி கோடல், அது தொடர்புடைய மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ள வேண்டும். எது போல? யானையால் யானையாதற்று, ஒரு யானையை கொண்டு மற்றொரு யானையை பிடிப்பது போல ஒரு செயலை செய்யும் போதே அதனோடு தொடர்புடைய மற்றொரு செயலையும் செய்து முடித்து கொள்ள வேண்டும். இப்போ நீங்கள் படிக்கும்போதே அந்த படித்த இதை வந்து உடனே நீங்கள் என்ன செஞ்சிடணும்? எழுதி பார்த்துடணும். அப்படி எழுதி பார்க்காம இருந்தால் அது அப்புறம் வந்து அந்த செயல் செஞ்சு உங்களுக்கு என்னது பயன் இருக்காது. அதை தான் சொல்ல வராங்க. ஓகேவா? வினையால் வினையாக்கி கோடல் நனைகவுள், யானையால் யானையாதற்று. அடுத்து பாருங்கள். இதில் வந்த அணி வந்து உவமை அணி. ஒன்றை சொல்லி இன்னொன்று வந்து புரிய வைக்கிறது வந்து உவமை அணி. இதில் உவமையாக கூறப்பட்டது வந்து யானையால் யானையாதற்று, யானையை கொண்டு யானையை பிடிப்பது போல அப்படின்னு. அடுத்து பாருங்கள். அவை அஞ்சாமை. கற்றாருள் கற்றார் எனப்படுவர், கற்றார் முன் கற்ற செல சொல்லுவார். கற்றாருள் கற்றார் எனப்படுவர், அதாவது கல்வி கற்றவர்களிலே மிகச்சிறந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. யார் அப்படி சொல்லுவாங்க? கற்றார் முன், கல்வி கற்றவர் முன் கற்ற செல சொல்லுவார். தாம் கற்ற கல்வியை தெளிவாக, கற்ற செல சொல்லுவார்னா தெளிவாக சொல்லுதல்,
கற்ற செல சொல்லுவார் அப்படின்னா தாம் கற்ற கல்வியை தெளிவாக சொல்ல வல்லவர். அதாவது தாம் கற்ற கல்வியை, தாம் படித்த கல்வியை இன்னொருத்தங்களுக்கு புரிய வைக்கும் போது தெளிவாக புரிய வைக்கிறவங்க வந்து கற்றாருள் கற்றார். அதாவது கல்வி கற்றவர்களிலேயே மிகவும் கற்றவராக மதிக்கப்படுபவர். கற்றாருள் கற்றார், மிகவும் கற்றவராக மதிக்கப்படுபவர். யாரை வந்து மதிப்பாங்க? தாம் கற்றார் முன் கல்வி கற்ற ஒருவர் முன் தாம் கற்ற கல்வியை மிகவும் தெளிவாக சொல்ல வல்லவர் வந்து கற்றாருள் கற்றார் அப்படின்னு மதிக்கப்படுவாங்க. அவை அஞ்சாமை, அதாவது ஒரு பெரிய கூட்டத்தில் தாம் கற்ற கல்வியை வந்து எந்தவித தயக்கமும் இல்லாமல் எடுத்து சொல்கிறவங்க கற்றாருள் கற்றாரா மதிக்கப்படுபவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்க, அடுத்து அவை அஞ்சாமையில் என்ன சொல்லியிருக்காங்க? கற்றார் முன் கற்ற செல சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல். கற்றார் முன், அதாவது படித்தவர்கள் முன், அதாவது கல்வி கற்றவர்கள் முன்னாடி ஒரு அவையினர் முன்னாடி கற்ற சில சொல்லி அவங்களுக்கு மனதில் பதியும்படி சில செய்திகளை சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல், தாம் கற்றவற்றை மனதில் பதியும்படி சொல்லி கற்ற மிக்காருள், அவர்கள் கற்றவற்றையும் கேட்டு, மிக்க குழல்னா அவங்க கிட்டேயும் இருந்து நம்ம என்ன செஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்கிற மாதிரி அவர்கள் கற்றவற்றையும் கேட்டு அறிந்து கொள்ளுதல். நாம் வந்து அவங்களுக்கு மனதில் பதியும்படி சொல்லும்போது அவங்களுக்கு தெரிந்த செய்திகளை சொல்லுவாங்கள்ல, அதையும் மனசில் வாங்கிக்கணும். மிக்காருள் மிக்க குழல்னா என்னது? அவர்கள் சொல்லக்கூடியதையும் மனதில் நம்ம என்ன செஞ்சணும், வாங்கிக்கணும். அவர்கள் கற்றவற்றையும் கேட்டு அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கற்றவற்றையும் கேட்டு நம்ம என்ன செய்யணும், அறிஞ்சிக்கணும். அதையும் மனதில் வாங்கிக்கணும். நம்மளுக்கு தெரிஞ்சதை சொல்லி அவங்கக்கிட்ட இருந்தும் செய்திகளை வாங்கிக்கிறது. அதுதான் வந்து ஒரு அவையினர் முன்னாடி நம்ம செய்யக்கூடியது. கற்றார் முன் கற்ற சில சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல், அதாவது கற்றவர் முன் தான் கற்றவற்றை மனதில் பதியும்படி சொல்லி, கற்ற சில சொல்லினா மனதில் பதியும்படி சொல்லி தாம் கற்ற மிக்காருள் மிக்க குழல், அவர்கள் கற்றவற்றையும் அறிந்து கொள்ள வேண்டும். அவர்கள் கற்றவற்றையும் கேட்டு நாம் அறிஞ்சிக்கணும். அடுத்து பாருங்க, ஒரு நாடு எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. நாடு உருபசி அப்படிங்கிறது ஒரு உரிச்சொல் தொடர். உருன்னா வந்து மிகுந்த, மிக்க, அதிகமான அப்படிங்கிற மீனிங் வரும். உருபசியும் ஓவாப்பினியும், ஓவாப்பினா ஓயாத, பிணினா நோய், ஓயாத நோயும், செருபகையும், அதாவது செருபகைனா அழிவை கொடுக்கக்கூடிய பகையும், சேராமல் இயல்வது நாடு, நடைபெறுவது தான் நாடாகும். ஒரு நாடுனா அங்கே என்ன இருக்கக்கூடாது, வறுமை, அதாவது பசி இருக்கக்கூடாது, ஓயாத பிணி இருக்கக்கூடாது, அழிவு செய்யும் பகை இருக்கக்கூடாது. இப்படி இல்லாமல் அதை சேர்க்காம நடத்துகிறது தான் ஒரு நாடு. நல்ல நிலையில் வர்றதான், நடைபெறுவதுதான் ஒரு நாடு. உருபசியும் ஓவாப்பினியும் செருபகையும் சேராமல் நடைபெறுவதுதான் நாடு. சேராது இயல்வது நாடு. உருபசியும் ஓவாப்பினியும் செருபகையும் சேராது இயல்வது நாடு. மிக்க பசி, ஓயாத நோயும், அழிவு செய்யும் பகையும் சேராமல் நல்ல வகையில் நடைபெறுவதே நாடாகும். இப்போ இந்த இதில் நம்ம வந்து 5 திருக்குறள் பார்த்தாச்சு. மீதி 5 திருக்குறளை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.